முருகா, இந்த தடவையாவது என் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு. உன்னை நம்பிதான்ப்பா போறேன். பழனி ஆண்டவா, பழனி காப்பாத்தியா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு 2ஆம் தரமா ஒரு வரன் பார்க்கணும். பையன் என்ன வேலை செய்கிறாருமா? ஷேர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கான். சரிம்மா. முதல் மனைவி தவறிடுச்சு. சரிம்மா. 7 வயசுல ஒரு பையன் இருக்கான். சரிம்மா. எனக்கு ஒன்றும் சொத்து பத்தெல்லாம் பெருசாக வேண்டாம். சரிம்மா. கட்டின துணியோடு வந்தாலே போதும். சரிம்மா. எனக்கு அது மாதிரி ஒரு நல்ல வரன் இருந்தால் பார்த்து சொல்லுங்க. நீங்கள் உங்கள் பையனோட வாழ்க்கை நல்லா அமைஞ்சி வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு தாயாக இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் சொந்த வீடு, பங்களா, தோட்டம், துறவு, காரு இப்படி இருந்தால் தான் விரும்புகிறாங்க. ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. நீங்கள் 7 வயசில் பேரப்பிள்ளை இருக்கிறதா சொல்கிறீங்க. பொண்ணு அமையிறது கொஞ்சம் சிரமம். அமைஞ்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேம்மா. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. என்னம்மா சொல்கிற? என்னப்பா யோசிக்கிறீங்க? ஊர்ல இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலன்னு 4 பேர் தப்பா பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அதனால நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். மகராசி வீருமா, மகாலட்சுமியே என் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளையா இருந்தாலும் உன் பெரிய மனசை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. விளக்கேற்றுமா. தீர்க்க ஆயுசோட 16 பெத்து பெருவாழ் வாழணும். நல்லா இருங்க. இந்தம்மா பூ வச்சுக்கோ. இல்லாத்தா, சின்ன வயசுல இருந்து நான் பூ வச்சு பழக்கம் இல்லை. பூ வச்சா எனக்கு தலை வலிக்கும். என்னம்மா நீ இந்த காலத்துலயும் பூ வேண்டாங்கிற? சரிடா, உனக்கு பூ வாங்கி கொடுக்குற காசு மிச்சம். சரிம்மா வா. என்ன மாமா, நான் வைக்கப்பட்ட பரவாயில்ல. 7 வயசுல ஒரு பையன் இருக்கான், நீங்க போய் வைக்கப்படுறீங்க. ஆமா, உங்களை பெரிய குடிகாரன்னு சொன்னாங்களே, ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. அடியாத்தி, நம்மளோட பயங்கர குடியாரியா இருப்பா போல இருக்கு. தண்ணி கூட ஊத்தாம ராவ அடிக்கிறான். இதுலயே படுத்திருப்பா போல இருக்கு. என்ன பார்த்தா அமைதியா இருக்க மாதிரி தெரியும், ஆனா உன்னை விட நான் பெரிய குடிகாரி தெரியுமா. நைட்ல எப்பவுமே இப்படிதான் அடிப்பேன். ஓகேயா? பாட்டி, பூங்குடி அக்கா சிப்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா சில்லறை கொடுக்க மறந்துட்டேன். இந்தாங்க சில்லறை. ஈரோடுக்காரங்க போய் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? எனக்கு தெரியும். உண்மையை சொல்லுங்க. இங்க ஷூட்டிங் வரதுக்கு முன்னாடி எஸ்எம் சாப்பிட்டானே இல்லையா? என்னடா லோக்கல் சரக்கு அடிச்சிட்டு இருக்க? அப்பா கிட்ட சொல்லியிருந்தா ஃபாரின் சரக்கு வாங்கி கொடுத்துருப்பேன்ல. என்ன கணக்கு? என்ன பையனை இப்படி கெடுத்து வச்சிருக்க? அடடா, என்னடா இது? அப்பம் புள்ளைங்க. சபாஸ்ரா.
அண்ணா நான் தான் கார்த்திக் பாட்டி பேசுகிறேன். பேரனை பார்க்கணும் போல இருக்கு. கொஞ்சம் அனுப்பி வைங்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன். ஏற்கனவே என் பொண்ணை அடிச்சு கொண்டுட்டான். என் பேரனே இழக்க தயாரா இல்லைம்மா. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. அவன் குடிக்கிறதெல்லாம் விட்டான், திருந்திட்டான், நல்லா இருக்கான் இப்போ. பேரனை கூட்டிகிட்டு வந்து விட்றான். உங்களை நம்பிதாம்மா விட்றான். பத்திரமா பார்த்துக்குமா. நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம். ம். மருமக பேசுகிறா, ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். ஹலோ அப்பா, அனுப்பி வைங்கப்பா. கண்டிப்பா என் பையன் மாதிரி பார்த்துப்பேன். ஆமாண்ணா, உடனே கூப்பிட்டு வாங்க. நான் வச்சிடுறேன். வணக்கண்ணா. வணக்கம். வா சரவணா. இதாங்கண்ணா. இன்னைக்கு கலெக்ஷன் நல்லா இருக்கா? சரிண்ணா. வாப்பா போய்ட்டு வா. கார்த்தி வந்துட்டா, நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்கமா. சரிங்க அத்தை. வாங்கண்ணா. பாட்டி நல்லா இருக்கே செல்லம். நல்லா இருக்கேன். என் செல்லம், உனக்கு ஒரு அம்மா காட்டுறேன். பூங்கொடி, வாமா. வரேன். இதான் உங்க ஐய், அம்மா. அம்மா வெளியில நிக்கிறீங்க, உள்ள வாங்கண்ணா. வரேம்மா. வாங்க, சாப்பிட்டு போலாம். வாடா. உனக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்? நீ என்ன வேணாலும் செஞ்சு கொடுமா, அவன் சாப்பிடுவான். வாட்டர்மெலன் ஜூஸ்னா வந்து கேரட். ஓ, கார்த்தி, உங்க அப்பா வர சத்தம் கேக்குது. போ, ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ. சரி பாட்டி, சரி பாட்டி. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. அப்புறமா நீ என்ன இன்னைக்கு சமைக்க போற? என்ன குழம்பு வைக்கலாம்? என்னம்மா மாமியார் மருமகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமாண்டா, இன்னைக்கு உனக்கு சந்தோஷமான செய்தி இருக்கு. என்னம்மா? இரு கார்த்தி, வா வா வா. எப்போ வந்த கார்த்தி? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா படிக்கிறியா? ஆமாப்பா. ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறியா? சரி சரி, பாட்டாவை கும்பிட்டுக்கோ. என்ன அறிவா பேசுறான் பாத்தியா? வாங்கண்ணே. வாங்கப்பா. நல்லா எப்படி இருக்கீங்க? இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இப்போதான் வீடு கலகலன்னு இருக்கு. யாருமா இவரு? தாத்தாடா. ஓ, தாத்தாவா? என்ன வேலை பார்க்கறாரு? யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகாம இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரு. எனக்கோ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாராமா? பேரண்டிக்கு இல்லாத பொண்ணா? எந்த மாதிரி பொண்ணு வேணும் சொல்லு. இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் கொண்டு வந்து பக்கத்துல நிக்க வைக்கிறேன். நான் ஏன் தாரா? பத்தியா எவ்வளவு பெரிய நடிகை கேக்குறான்னு. என் பையன் கார்த்தி வீட்டுக்கு வந்தது இழந்த சொத்து திரும்ப கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. என் ராசாத்திக்கு பதிலாக கிடைச்ச பூங்கொடி குடியை விட்டதால எங்கள் அம்மா அடைஞ்ச சந்தோஷம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். படம் பார்க்கலாம்டா, நல்லா இருக்கும்டா. படத்தோட கார்ட்டூன் தான்டா நல்லா இருக்கும். வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்திருக்கு, பார்க்கலாமாடா? பார்க்கலாம்டா. இத பாருடா. எப்படி நல்லா இருக்குதுல? இங்க பாரு. எப்படி மிக்ஸ் பண்ணிட்டியா? பக்காவாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை அவனுக்கு கொடுக்குறேன். மீண்டும் அவனை குடிகாரனை ஆக்குறேன். அவன் பொண்டாட்டிய கெடுக்கிறேன். இதான கலெக்ஷன் சாவி. நீ தான் குடிக்க மாட்டேல்ல, இந்தா இந்த கூல்ட்ரிங்ஸாவது குடிச்சிட்டு போ. கூல்ட்ரிங்க்ஸ் தானே? ஆமாம் ஆமாம், குடி.
ஆடுறான் பாத்தியா? சூப்பர் டா. என் ராசா நல்லா ஆடு. அப்படிதான். என் மக ராசா சிங்கக்குட்டி எப்படி ஆடுது பாரு. சிவகார்த்திகேயன் மாதிரி அப்படியே ஆடுறான் பாருங்க. ஏய் நேடா ஆடம் பாட்டுன்னு இருக்கிறேன். டேய் டேய், எங்கடா தாய்த்து குடிச்சிட்டு ஆமா இருக்கியா? அதான் கலண்டு விழுந்துருச்சு. ஏன்டா திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏய் என்னையே கேள்வி கேட்குறியா? ஐயோ எதுக்குமோ போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய் உங்களுக்கு அறிவே இல்லையா? நான் குடிக்காதப்பா. நீ நிற்கணுன்னா நின்ன, உக்காரணுன்னா உக்காஞ்சேன், போனா போனேன். அந்த மாதிரி நினச்சியாடி என்னப்பா? இப்போதாண்டி உனக்கு என்னோட சுயரூபமே தெரிய போகுது. என்கிட்ட திமிரா பேச ஏய் கொன்னுடுவேன் உன்னை. என்கிட்டயே வா. ஏய் வா, வாடா. ஏய் உன்னை நம்பி வந்தனே, இதுதான் நீ காட்டுற வழியா? அவன் குடிக்க மாட்டான்னு நினைச்சேன். அவன் மறுபடியும் குடிச்சிட்டு வந்து நிக்கிறான். இத பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். உனக்கே நல்லா இருக்கா? எப்ப அவன் குடிக்காம திரும்பி வரானோ அப்பதான் இந்த எல்லையவே மிதிப்பேன். இது சத்தியம். பணம் கொடுத்தா நம்ம பணம் முன்ன பின்ன தானுங்க வரும். பொறுமையாக இருந்து தானுங்க வாங்கணும். கோவப்பட்டா பணம் வராதுங்க. வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. என்ன முருகன், காலையில உங்க பையன் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்துட்டான். கடைசியில் அந்த அம்மா அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாங்க. அதை பார்த்த ஒருத்தன் உங்களோட பையன்தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி நேர்ல வந்து பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். பையன் எங்க இருக்கான்? பையனை கூப்பிட்டு கேளுங்க. பையனை வர சொல்லுங்க. ஜீவா ஜீவா என்னாச்சுப்பா? போதையில் வண்டி ஓட்டிட்டு போனேன், இடிச்சேன், செத்து போச்சு. இதை வந்திருக்காருல்ல, எவ்வளோ செலவாகுமோ பார்த்து முடிச்சு விடுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? என்ன ஃபார்மாலிட்டி அதை பார்த்து பண்ணிக்கலாம் சார். காலையில் ஸ்டேஷனுக்கு வரேன் சார். எல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுங்க சார். எனக்கு இருக்கிறது ஒரே பையன், எவ்வளவு செலவானாலும் பார்த்துக்கலாம். சரி அப்போ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. நாளைக்கு காலையில் ஸ்டேஷன் வந்து பார்த்துக்கிறேன் சார். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வர முருகன். வாங்க சார், போயிட்டு வாங்க சார். வரேன். சினிமாக்கு போயிட்டு வரும்போது ஹோட்டல்லே சாப்பிடலாம். ஜாலி. பையன் கூட உட்காரு. மா என்ன படமா? நல்லா இருக்குமா? எனக்கு தெரியலடா, போய் பார்த்தாதான் தெரியும். நாம அங்க போய் பார்க்கலாம். ஓகேவா? அந்த படத்துக்கு தாண்டா போறோம். சிவகார்த்திகேயனோட நடிப்பு, டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்குமா? எதுக்குமா நீ பாட்டுறாரு? குடிக்கிறதுக்கு தான். பையனை படத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு ஆசையை காட்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. அப்பா வண்டி எடுங்கப்பா, சினிமாக்கு டைம் ஆயிடுச்சு. வாடா போலாம். அம்மா எனக்கு வேலைக்கார படத்துக்கு போகணுமா? ப்ளீஸ் சொல்றத கேளு. வா போலாம். ப்ளீஸ் சினிமா வா. வா. ப்ளீஸ் மாமா. இப்ப வர போறியா இல்லையா? போகணுமா? வா வா, இன்னொரு நாள் கூட்டிட்டு போறேன். அம்மா நம்மளால போகலாமா? வான்னு சொல்றல, பழமா வா.
டேய் சின்சான் பார்க்கலாமாடா? வேணாடா. டே ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம்டா. டேய் கார்ட்டூன் பார்க்கலாம்டா, ரொம்ப நல்லா இருக்கும். கார்ட்டூன் வேஸ்ட்ரா. டே வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்துரு பார்க்கலாமாடா? பார்க்கலாம்டா. டேய் எங்க பாட்டி கீழே விழுந்து இருந்தாங்க தானே சொன்னாங்க. ஆனா எங்க அப்பாவோட முதலாளி பையன் பைக்கார இடிச்சிட்டான்டா. தாடா எங்க அம்மா கிட்ட காட்டிட்டு வரேன்டா. அம்மா 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 என்னடா பதறி அடிச்சு ஓடி வர? அம்மா இந்த வீடியோ பாருங்கம்மா. என்ன வீடியோ? கார்த்திக், இது உடனே நம்ம வக்கீல் மாமா கிட்ட சொல்லி ஆகணும். அம்மா உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுமா? ம், வா போலாம். சொல்லுமா பூங்குடி. அண்ணா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னம்மா? அத்தை வந்து மயக்கம் போட்டு விழுந்து இறந்ததா தானே சொன்னாங்க. ஆமா. அது இல்லண்ணா, அவங்கள பைக்ல ஏத்தி கொன்னு இருக்காங்க. என்னம்மா சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? ஆமாண்ணா, இப்பதான் வாட்ஸ்அப் வீடியோல பார்த்தேன். சரிம்மா, அந்த வீடியோவை எனக்கு இமிடியேட்டாக ஃபார்வர்ட் பண்ணுங்கம்மா. சரிண்ணா. நம்ம அதை பார்த்துட்டு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கலாம். அவங்கள சும்மா விடக்கூடாது, கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கணும். நான் உன்னை திருப்பி கூப்பிட்றேன் பூங்குடி. சரிண்ணா. ஏங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன இது? அத்தை தானே மயங்கி விழுந்து சாகல. ஆ, உங்க முதலாளி பையன் தான் வண்டி ஏத்தி கொண்டுட்டான். என் முதலாளி பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான்டி. சும்மா வளராத. இல்லங்க, நான் வீடியோல பார்த்தேன். நான் தான் குடிச்சிட்டு வளர்றேனே, நீ குடிக்காமே வளர்றேடி. இல்லங்க, நம்புங்க. போய் தூங்குடி பொடி. ஏங்க, சொல்றது கேளுங்க. பூங்குடி, பூங்குடி, அம்மா பூங்குடி. வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. ஆன்ட்டி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கடா. மை டியர் டார்லிங், கீதா எப்படி இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்க. அம்மா எங்கடா? அம்மா ரேஷன் கடை போயிருக்காங்க. எப்போ வருவாங்க? தெரியலையே. இந்த பாட்டி ஆக்சிடென்ட்ல இருந்தாங்கல்ல, ஆமா. அது கேஸ் போடுற விஷயமா மாமா எல்லா வேலையும் ரெடி பண்ணிட்டேன். இந்த பேப்பரில் அம்மா வந்தா பென்சிலில் இன்ட்டு போட்ட இடத்துலலாம் கையெழுத்து போட்டு ஆஃபீஸுக்கு கொடுத்து விட சொல்லு. ம், மறந்துடக்கூடாது. சரி மாமா. பாய். சரவணனுக்கு சரக்கை ஊற்றி கொடுத்து இந்த தடவை மிஸ் ஆகாமல் அவளை அனுபவிக்கணும். ஹலோ. அம்மா பூங்குடி, எங்கே இருக்க? வீட்டில் தான் நான் இருக்கேன். அப்படியா, சரி. அத்தை ஆக்சிடென்ட் கேஸ் கட்ட கார்த்திகிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். கையெழுத்து போட்டியா? போட்டேன், நான் ரெடியாக தான் இருக்கு. நான் வேணா ஆஃபீஸ்க்கு கொண்டு வரவா? ஊருக்கு தான் ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கேம்மா. நானே வீட்டில் வந்து வாங்கிக்கிறேன். எங்கேயும் போயிடாதம்மா, வீட்லேயே இரு, சரியா? சரிங்கண்ணா. ஓகேம்மா, பாய். வாங்க. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேண்ணா, உள்ள வாங்கண்ணா. இருக்கட்டம்மா இருக்கட்டம்மா, நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும். அந்த கையெழுத்து போட்ட கேஸ் கட்ட கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சரிங்கண்ணா. இதில் ஒரு கையெழுத்து போடலையாம்மா நீங்கள்? அப்படியாண்ணா? போட்டுறீங்களா? போட்டுடுறேண்ணா. இந்தாங்கண்ணா. சரிம்மா, நீங்கள் அனுப்பிச்ச வாட்ஸ்அப் வீடியோவில் நமக்கு தேவையான எல்லா ஆதாரமும் இருக்குமா. தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு நான் அலைய வேண்டியதா இருக்குமா? வக்காலத்தில் கையெழுத்து வாங்கிட்டேன்லம்மா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் அலைய வேண்டியதில்லை. வரட்டுமா? சரிண்ணா.